Good morning students, welcome to Kalabarat Academy. Flowering plants la 7th session. இன்னைக்கு stem பத்தி பார்க்கலாம். Roots பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ stem பத்தி பார்க்கலாம். Okay. What is a stem? Stem is the ascending part. மேல் நோக்கி வளரக்கூடிய பகுதி of the axis. அது central axis மாதிரி இருக்கணும். அதுக்கு சைடுல நிறைய branches வரணும். Axis bearing branches, leaves, flowers, fruits etc. அது பேர் stem. அப்போ தரைக்கு மேலே உள்ளது அப்படின்னு சொல்கிறத விட இப்படி சொல்கிறது ஈஸி. ஏன்னா தரைக்கு மேலே வேர்களும் இருக்குது, தரைக்கு கீழே ஸ்டெம்மும் இருக்குது. அதனால தான் இந்த டெஃபினிஷன் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். தட் இஸ் தி அசெண்டிங் பார்ட் ஆஃப் தி ஆக்சிஸ் bearing branches, leaves, flowers and fruits. Develops from the plumule of the embryo of the germinating seed. வளரக்கூடிய விதை கருவில் இருந்து புளுமியூல்ங்கிற ஸ்ட்ரக்சரில் இருந்து இந்த ஸ்டெம் டெவலப் ஆகுது. ரூட் ஏலேருந்து வருது, ரேடிக்கல்லேருந்து வருதுன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, தி ஸ்டெம் பியர்ஸ் நோட்ஸ் அண்ட் இன்டர்நோட்ஸ். ஸ்டெம்மில் அங்கங்கே கணுக்கள் இருக்குது, கணு இடைவெளியும் இருக்குது, ரெண்டு கணுக்களுக்கு மத்தியில் இடைவெளியும் இருக்குது. தட் இஸ் கால்டு இன்டர்நோட்ஸ். The region of the stem where the leaves are born are called nodes. நோடு கணு அப்படின்னு என்னன்னு சொன்னால், ஸ்டெம்மில் எந்த இடத்துல தண்டில் எந்த இடத்துல இலை உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் நம்ம நோடுன்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டு இலை உற்பத்தி ஆகிற இடத்துக்கு நடுவில் இருக்கிற இலை உற்பத்தி ஆகாத இடமா இருந்தால் அது பேர் இன்டர்நோடு. Internodes are the portions between the two nodes. The stem bears buds. அதில் சின்ன முளைகள் பட்ஸ் உற்பத்தி ஆகுது. விச் மே பி டெர்மினல் ஆர் ஆக்சிலரி. அந்த ஸ்டெம்முடைய எட்ஜில் அப்பக்ஸில் கடைசியில் பட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெர்மினல் பட்ஸ். ஒரு லீஃப் வரக்கூடிய இடத்துல பிட்டியோலும் ஸ்டெம்முக்கும் நடுவில் ஏன்னா பட்ஸ் வந்துச்சுன்னா அது பேர் ஆக்சிலரி பட். அது பேர் ஆக்சிலரி பட். ஸ்டெம் இஸ் ஜெனரலி க்ரீன் வென் யங். யங்காக இருக்கும்போது க்ரீன் கலரில் இருக்கும், ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கும். வயசானதுக்கப்புறம் லேட்டர் பிகம் உட்டி, மரம் மாதிரி ஆகிடும், டார்க் ப்ரௌன் கலருக்கும் மாறிடும். ஸ்டெம்முடைய ஃபங்க்ஷன் என்னென்னா ஸ்ப்ரெட்டிங் அவுட் தி பிரான்ச்சஸ். நிறைய பிரான்ச்சஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த பிரான்ச்சஸில் லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் இருக்கணும். அதுதான் ஸ்டெம்முடைய மிக முக்கியமான வேலை. ப்ளஸ் கண்டக்டிங் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். இட் கண்டக்ட்ஸ் வாட்டர், மினரல் அண்டு ஃபோட்டோசிந்தேட்ஸ். ஃபோட்டோசிந்தேட்ஸ்னால் என்ன? இலைகள் உற்பத்தி பண்ண உணவை அது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அந்த வேலையும் இந்த ஸ்டெம் செய்யணும். இன் சம் ஸ்டெம் ஃபங்க்ஷன் ஃபார் தி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இந்த ஜெனரல் ஃபங்க்ஷன் போக ஸ்டெம்முக்குன்னு சில ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அது மாடிஃபைடு ஸ்டெம்மாக இருக்கும். என்ன வேலை? ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், சப்போர்ட் டு தி ட்ரங்க் அண்ட் பிளான்ட், ப்ரொடெக்ஷன் அண்ட் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். இந்த வேலைகளை இந்த ஸ்டெம்மும் செய்யும். தேசி ஸ்டெம்முடைய மாடிஃபிகேஷன்ஸ். இது ஒரு சீடுடைய பிக்சர். இது முளை விடுது, ஃபெர்டிலைஸ்டு சீட். இதுலேருந்து ரேடிக்கல் வெளியே வரும்போது இட் பிகம், அதுதான் ரூட்டாக மாறும், கீழ் நோக்கி போகும். இது சீடுக்கான வெளியில் இருக்கிற கோட், மைக்ரோஃபைல் வழியாக வெளியே வரும். இந்த ரேடிக்கலுக்கு பதிலாக இங்கே உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஈபி காட்டைல்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் காட்டிலிடன் இருக்குது. இந்த காட்டிலிடன்கிறது தான் சீடுக்குள்ள இலை. இதை ஜம்ப் சுற்றி இருக்குது, ஜம்ப் பிளாஸ்தை சுற்றி இது வளர்கிறதுக்கு தேவையான பொருள்களை இது சப்ளை பண்ணுது. இது வளர்ச்சி அடைந்தோடனே இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா ரேடிக்கல் இந்த மாதிரி வெளியே வந்து அப்படி கீழ் நோக்கியே வளரும். என்ன, இதில் ரூட் கேப் இருக்குது, இட் பிகம்ஸ் தி ரூட். அடுத்து இது ரெண்டு டிவிஷனாக இருக்குது. ஒன்று காட்டிலிடன். என்ன, இந்த ரெண்டு காட்டிலிடம் வந்து ஜாயின் பண்ணுற இடத்துல புளுமேல்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல வந்து ஸ்டெம் வளரும். இது வளர்கிறதுக்கு தேவையான இந்த ரேடிக்கலும் இந்த புளுமேலும் வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்களை இந்த காட்டிலிடன்ஸ் கொடுக்குது. டை காட்டிலிடன்ஸ் சொல்லி சொல்கிறது. ஓகே, இப்போ சீட் ஜெர்மினேட்டிங் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா காட்டிலிடன் உள்ளே இருக்குது, ஜாம்பிளாசம் உள்ளே இருக்குது. இது வழியாக டெஸ்டான ஹோல் மைக்ரோஃபைல்.
ரேடிக்கல் பஸ்ட் ஆகி வெளியே வந்து வேறா வளருது. எபிகாட்டல் வெளியே வந்து புளுமேல் மேலே வந்து இது இங்கேருந்து இது பேர் எபிகாட்டல், எட்ஜில் புளுமேல் இருக்குது. இது டெவலப் ஆகி வெளியே வரும்போது, மண்ணை விட்டு வெளியே வரும்போது இட் பிகம்ஸ் தி ஸ்டெம். ஃபஸ்ட்டு லீஃப் அதிலிருந்து ஃபார்ம் ஆகுது. சரியா? இது லேட்ரல் ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது, இது பிரைமரி ரூட்டாக ஃபார்ம் ஆகுது, இது ஜெர்மினேட்டிங் சீடாக இருக்குது, கீழே நுழைக்க வர்றது ரேடிக்கல், இது எபிகாட்டல் மேலே வந்து ஸ்டெம்மாக வளருது. ஸோ திஸ் இஸ் ஹவு எ ஸ்டெம் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி பிளான்ட். இதில் இதான் ஸ்டெம்முன்னு சொன்னால், ஸ்டெம்மில் இருந்து லீஃப் வெளியே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் இடத்துக்கு பேர் நோடு. இந்த லீஃபுக்கும் இன்னொரு லீஃப் நடுவில் லீஃபே இல்லாமல் கேப்பாக இருக்கக்கூடிய ஸ்டெம் ஏரியாவுக்கு பேர் இன்டர்னோடு. இந்த லீஃபோடைய பிளேடையும் ஸ்டெம்மை கனெக்ட் பண்ணுற இந்த இடத்துக்கு பேர் பேஸ். இந்த ஸ்டெம்முக்கும் இந்த லீஃபை பேர் பண்ணக்கூடிய இந்த பிட்டியோலுங்கிற இந்த ஸ்ட்ரக்சருக்கும் மத்தியில் உள்ள இடத்துக்கு பேர் ஆக்சிலா. இந்த ஆக்சிலாவில் வளர்கிறதுக்கு பேர் ஆக்சிலரி பட். இது டிப்பில் வளர்ந்துச்சுன்னா, இந்த டிப்பில் போய் மேலே ஒரு பட்டு வளர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் டெர்மினல் பட். அதுக்கு பேர் டெர்மினல் பட். இதுக்கு கீழே லீஃப் மாதிரி இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்டிப்யூல். அதுக்கு பேர் ஸ்டிப்யூல். அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நம்ம ஃபர்தர் டிஸ்கஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.